ரிங் போகுது, எடுக்கலையே. டேய், ரெண்டு பேரும் எங்க தான் போனீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி எவ்வளவு நேரம் கால் பண்ணிருக்கேன் தெரியுமா? போன் நம்பர் என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது. தோ தென்றலுக்கு போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறா இவ. ஆமா, அப்படி ரெண்டு பேரும் எங்க தான் போயிருந்தீங்க? அம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. நாங்க ரெண்டு பேரும் வேலை தேடி போயிருந்தோம். வேலை தேடி போயிருந்தீங்களா? ஆமா அத்தை, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள வேலை போச்சு. அப்புறம் எப்படி அத்தை வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியும்? அதான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மீடியா எல்லா இடத்துலயும் போய் வேலை கேட்டுட்டு நாங்க இப்ப வரோம். சரிம்மா, அதை என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அம்மா, என்னோட போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தென்றலோட போன் என் போன்லயும் சார்ஜ் இல்ல அத்தை. சாரி அத்தை, அதான் நான் கவனிக்கல. சரி, அதை விடுங்க. இப்பவே நீங்க வேலை தேடி அலையணும்னு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்பவே நீங்க வேலைக்கு போகணும்னு ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா என்ன? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ரெண்டு பேரும் வேலை இல்லாம இருக்கோம். அப்புறம் வேலை தேட வேண்டாமா? வேலை தேடணும் தான். ஆனா அதுக்கு என்ன இப்ப அவசரம்? உங்க ரெண்டு பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. பொதுவா எல்லா கம்பெனிலயும் கல்யாணம் ஆன உடனே 2 நாள் லீவு கொடுத்துட்டு ஆபீஸ் வாங்கன்னு சொல்லி உயிர் எடுப்பாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த சிவானி உங்களை வேலையில இருந்து தூக்கி உங்களுக்கு லீவு கொடுத்திருக்கா. இதுதான் சான்ஸ்னு ஹனிமூன் அது இதுன்னு சொல்லி எங்கேயாவது ஜாலியா போய் ஊரை சுத்தி வாழ்க்கையை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு என்னடா இதெல்லாம்? அவங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்குனது சிவானி இல்ல. டேய், இப்ப என்ன சொன்ன? எங்களை வேலையை விட்டு தூக்குனது சிவானி கிடையாதா? ஆமாண்டா. என்ன சிறுத்தை சொல்ற? எங்களை வேலையை விட்டு தூக்குனது சிவானி தானே? அப்ப நீயும் அங்கதானே இருந்த. இப்போ சிவானி இல்லன்னு சொல்ற? உங்களை வேலையை விட்டு நிறுத்தினது என்னமோ சிவானி தான். ஆனா நிறுத்த வச்சது யாரு தெரியுமா? யாரு? உங்க மாமியார் ஆண்டாள் பாட்டி. சிறுத்தை, நீ என்ன சொல்ற? அவங்க சொல்லியா சிவானி எங்களை வேலையை விட்டு அனுப்புனா? ஆமா தென்றல். டேய், எதை வச்சுடா அப்படி சொல்ற? நான் எனக்கு ரிசல்ட் லெட்டர் கொடுக்கறதுக்காக ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? உன்னை பாராட்டி ஆகணும் சிவானி. நான் சொன்னேங்கிறதுக்காக இவ்வளவு சீக்கிரம் அந்த தென்றலையும் சித்துவையும் வேலையை விட்டு நீ தூக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டியா? என்னமோ அன்னைக்கு சொன்னியே, உன் பாட்டி இங்க வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்ம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதும் அவங்க முழுசா திருந்திட்டாங்கன்னு. இப்ப புரியுதா அவங்க திருந்தின லட்சணம் என்னன்னு? அந்த மனுஷியெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்க 2 பேரோட கால்ல விழுந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நடிச்சதும் நானே கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது அந்த பொம்பளை எப்படிப்பட்ட விஷ பாம்புன்னு. ஆமா அத்தை, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க ஒரு விஷ பாம்பு தான். இவ்ளோ மோசமான புத்தி பாத்தீங்களா? எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோல காரியம் பண்ணி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க திருந்தவே இல்ல பாத்தீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க எங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்க சொன்னதும் இல்லாம நாங்க 2 பேரும் வேற எங்கேயும் வேலை பார்க்க கூடாதுன்னு பிளான் பண்ணி எங்களை பத்தி தப்பா மேல் அனுப்பிச்சிருக்காங்க. அதனாலதான் முதல்ல பாசிட்டிவா பேசினவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்பவே நான் உடனே கிளம்பி போய் அவங்க நேர்ல பார்த்து நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி நல்லா 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். நில்லுங்க அத்தை. இப்ப நீங்க போய் கேட்டதும் உடனே அவங்க ஆமா நான் சொல்லிதான் சிவானி தென்றலையும் சித்துவையும் வேலையை விட்டு தூக்குனான்னு சொல்லி ஒத்துக்க போறாங்களா? அவங்க அந்த அளவுக்கு நாகரிகமானவங்களா? அதுக்காக அவங்க இவ்ளோ மோசமான காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோ
நம்ம சும்மா விட்டுற முடியுமா தென்றல்? சும்மா விடக்கூடாது அத்தை. ஆனா அதுக்காக இப்பவே போய் இந்த விஷயத்தை நேரடியா கேட்டு அவங்க கிட்ட பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஏன் தென்றல்? முதல்ல ஆகாஷ் மட்டும்தான் ஆண்டாள் பாட்டிய நம்பி ஏமாந்து போனாரு. ஆனா இப்போ ஆகாஷோட அப்பாவும் ஏமாற ஆரம்பிச்சிட்டாரே. இப்ப நாம போய் கேட்டா அந்த பாட்டி திரும்பவும் நல்லவங்க மாதிரி நடிச்சு டிராமா பண்ணுவாங்க. பத்தாததுக்கு நாம அவங்கள பழி வாங்கறதுக்காக வேணும்னே இப்படி ஒரு பழிய அவங்க மேல போடுறதா சொல்லி நம்ம பேரையே டேமேஜ் பண்ணுவாங்க. உடனே ஆகாஷும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்க பாட்டி சொல்றத நம்புவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த ஆண்டாள் பாட்டிய முழு மூச்சா திருந்திட்டு தான் நினைக்கிறாங்க. அதனால நாம இப்ப அங்க போய் வாக்குவாதம் பண்றதுனால எந்த யூஸும் இல்ல. அப்ப வேற என்னதான் பண்ணணுங்கிற? இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். வேற மாதிரினா எப்படி தென்றல்? எப்படின்னு இப்போதைக்கு நான் யோசிக்கல அத்தை. ஆனா சரியான பதிலடி அவங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்னன்னு யோசிச்சு சொல்றேன். சித்து விடு விடு. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா சித்து? பொறுப்பு இருக்கிறதுனால தான் என் பொண்டாட்டிய பொறுப்போட கட்டி பிடிக்கிறேன். வாய மூடு. அங்க அந்த சிவானியும் பாட்டியும் சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையை நிறுத்தணுமேனு அத பத்தி கொஞ்சமாவது யோசனை இருக்கா உனக்கு? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அந்த பாட்டி திருந்திருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் திருந்தாம கேவலமா தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும்? முறைக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா நாம 2 பேரும் ஆபீஸ்ல ரொமான்ஸ் பண்ணது தப்பு தானே? அதுக்காக சிவானி லாஜிக்கா ஆக்ஷன் எடுத்து நம்மள வேலை விட்டு தூக்கி இருக்கா. அப்புறம் இந்த விஷயத்துல நாம அவளை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சிவானியும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா உன் பாட்டி ஏதாவது பண்ணலாம்ல? உன் பாட்டிக்கு நாம சரியான பதிலடி கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இங்க பாரு சித்து, நான் சொல்ல போற விஷயத்துல உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, நான் சொல்றது நீ செஞ்சே ஆகணும். அந்த பாட்டி பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா நம்ம சரியான பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக நான் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அவங்க சொத்துல உனக்கு உரிமை இருக்குல்ல? நேரடியா அவங்க வீட்டுக்கு போய் கேட்க வேண்டாம். அவங்க ஆபீஸ்க்கு போய் ஆகாஷ பார்த்து கம்பெனில உன்னை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லு. என்ன பாக்குற? அந்த ஆண்டாள் பாட்டிக்கு நீ கூட பேரன் தானே? உண்மையை சொல்ல போனா நீதான் முதல் பேரன். அந்த உறவுப்படி பார்த்தா அவங்க சொத்துல முதல் உரிமை உனக்கு தான் இருக்கு. அதனால உன்னை அவங்க கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லு. சித்து, நீ உன்னோட உரிமைய கேட்டு வாங்கிக்கோ. என்ன சித்து, அந்த பாட்டிக்கு பதிலடி கொடுக்க நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு இப்பதானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க? இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதுவும் கம்பெனில போய் என்ன பார்ட்னரா சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கேட்டா ஆகாஷ் இதை எப்படி எடுத்துப்பாருன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. இத பாரு சித்து, உங்க பாட்டி அந்த சிவானியை வச்சு நம்மள வேலையை விட்டு நிறுத்தி தேவையில்லாம நம்மள சீட்டி பாத்திருக்காங்க. நான் அதுக்காக மட்டும் அவங்க சொத்துல உன்ன உரிமை கேட்க சொல்லல. நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என் தங்கச்சிய ரவுடிங்களை வச்சு கடத்தினது, உங்க அம்மாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணது, இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இத நான் செய்ய சொல்றேன். நீ உனக்கான உரிமையை கேளு, தாராளமா கேளு, கேட்டு வாங்கு. அப்பதான் அந்த ஆண்டாள் பாட்டிக்கு நீ யாரு, உன்கிட்ட எதுக்கு தேவையில்லாம விளையாடினாங்கன்னு புத்தி வரும். என்ன சித்து, கேப்பியா மாட்டியா? இல்லங்க, ஆகாஷ நினைச்சாதான். ஆகாஷ் நம்மள பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நாம இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க கூடாது. உன்னுடைய உரிமையை தானே நீ கேக்குற. நாளைக்கு காலையில நம்ம நேரா ஆகாஷ போய் சந்திக்கிறோம். அவங்க கம்பெனில உனக்கான உரிமை நீ கேட்கணும், சரியா? சரின்னு சொல்லு சித்து.
கரெக்டு தாங்க. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சாதான் அந்த பாட்டிக்கு புத்தி வரும். இங்க பாருங்க, காலையில நம்ம ஆபீஸ்க்கு போறோம், ஆகாஷ பாக்குறோம். ம். ஹாய் சித்து, தென்றல், வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. ப்ரோ உட்காருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் சேர்ந்தே ஆபீஸ் வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி? இல்ல ஆகாஷ், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் தான் வந்திருக்கோம். முக்கியமான விஷயமா? என்ன சொல்ற? ப்ரோ என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? ஆமா ப்ரோ. என்ன பிரச்சனை? அந்த சிவானி வந்து எங்களை எஃப்எம்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டான். வாட்? எங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல டெர்மினேட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ப்ரோ, ஆக்சுவலா இந்த கம்பெனில எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில என்ன பார்ட்னரா சேர்த்துக்குங்கன்னு கேக்குறதுக்கு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம் ப்ரோ. ஆனா நீங்க ரொம்ப நல்லவர். உங்க பாட்டி செஞ்ச தப்புக்காக உங்களை தர்ம சங்கடப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரம் உங்க பாட்டிக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனில நான் பார்ட்னரா சேர்ந்தே ஆகணும். ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு ப்ரோ. ப்ரோ, நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. எஃப்எம்ல தானே வேலை போச்சு. நீங்க 2 பேரும் நம்ம கம்பெனிலேயே பார்ட்னரா சேர்ந்துருங்க. நான் உண்மையதான் சொல்றேன். முறைப்படி பார்த்தா நம்ம கம்பெனில உங்களுக்கு சரி பங்கு, சரி உரிமை இருக்கு சித்து. இன்னும் சொல்ல போனா பாட்டிக்கு நீங்க முத பேர, நான் 2வது தான். உங்களுக்கு தான் இங்க எல்லா உரிமையும் இருக்கு. ப்ரோ, இது உங்க கம்பெனி ப்ரோ. தயவு செஞ்சு இங்க பார்ட்னரா சேர்ந்துருங்க. வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ப்ரோ என்ன யோசிக்கிறீங்க? ஓகேன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஆண்டாள் பாட்டி. பாட்டி என்ன சொல்ல போறாங்க? அவங்க முன்ன மாதிரிலாம் இல்ல ப்ரோ, முழுசா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாட்டியும் உங்களை மனசார அவங்களோட பேரன் பேத்தியா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நம்ம கம்பெனில பார்ட்னரா சேர்ந்தா பாட்டி சந்தோஷம் தானே படுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யா, சொல்லுங்க. சித்து, உன் பாட்டி திருந்திட்டாங்கன்னு ஆகாஷ் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர்கிட்ட உங்க பாட்டி இன்னும் திருந்தல, அப்படியே தான் இருக்காங்கன்னு சொல்லி நாம அவர் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். அவருக்கு அவர் பாட்டிய பத்தி எப்ப தெரிய வருதோ அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் அப்படிதாங்க தோணுது. இந்த கம்பெனில உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைய நாமளா கேக்குறதுக்கு முன்னாடி ஆகாஷ் கொடுத்துட்டாரு. இந்த நல்ல மனுஷனை நாமையே தர்ம சங்கடப்படுத்தணும். ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி நேரம் வரும்போது ஆகாஷ் பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். நாம எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே. ப்ரோ என்ன யோசிக்கிறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். இந்த கம்பெனில பார்ட்னரா சேர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே? இந்த விஷயத்தை ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இத நீங்களும் சாரதாமாவும் ஏத்துக்க மாட்டீங்களோன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதனாலதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா இப்ப பாருங்க, சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனே வந்துருச்சு. ப்ரோ, நீங்க ஒன்னும் வரி பண்ண வேண்டாம். இன்னையில இருந்து நீங்களும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ், ஓகேவா?
ஒரு நிமிஷம். மேனேஜர், ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார், வரேன் சார். ஓகே. மேனேஜர் வந்துருவார். சார், இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியும் சார். தென்றல் மேடம், சித்து சார். சித்து சார் உங்க பிரதர், அவங்க உங்க அண்ணி. பரவாயில்லையே, எல்லா விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஹாய் சார். ஹாய். ஹாய் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க சார், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? இன்னிலிருந்து சித்துவும் நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஓகே சார். தென்றலும் நம்ம கம்பெனில தான் ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே சார். இனிமே கம்பெனி சம்பந்தமா என்ன முடிவெடுத்தாலும் என்னையும் சித்துவையும் கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். நீங்க இப்பவே சித்துவுக்கு ஒரு கேபின் ரெடி பண்ணிருங்க. அப்படியே கையோட லீகல் டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து ரெடி பண்ணிருங்க. கண்டிப்பா சார். ஓகே, ரெடி பண்ணி கொடுங்க சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த கம்பெனியோட ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான் எம்டி ரூம். அதனால சென்டிமெண்டா சித்துவே இந்த ரூம் எடுத்துக்கிட்டுமே. எனக்கு வேணா வேற கேபின் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். என்ன ப்ரோ, ஹாப்பி தானே? தேங்க்ஸ் ஆகாஷ், ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே நாங்கள் இதை எதிர்பார்த்து வரல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஐயோ ப்ரோ, ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க? ப்ரோ, இது உங்களோட உரிமை. அதை ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு நான் தான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும். நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, என்ன தென்றல், கரெக்ட் தானே? பாட்டி, பாட்டி, தாத்தா, அம்மா, நிலா, வாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன இது? சொல்றேன் எல்லாரையும் தாத்தா, கூப்பிடுற? சொல்றேன். என்ன விசேஷம்? இருங்க தாத்தா, எங்க குடு, குடு, இருங்க, பாப்பா. இருங்க, 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 சொல்றேன். என்னன்னு சொல்ற? பாட்டி, அம்மா, நிலா, வா 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 வா. வாங்க. நிலா, ஆகாஷ பாத்தியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கா. என்னன்னு தெரியலையே. என்ன விசேஷம்? சொல்றேன். ஓ, வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். எல்லாரும் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டா? என்னங்கம்மா, எடுங்கம்மா. ஸ்வீட்? பாட்டி, இருங்க. தாத்தா, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. நிலா, பாட்டி எடுங்க. பாட்டி எடுத்துக்கோங்க. பாட்டி நல்லா இருக்குல்ல? இப்ப சொல்லுப்பா, உனக்கு தெரிஞ்சவங்கல்ல யாருக்காவது பிறந்த நாளா? கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பிறந்த நாள் மாதிரிதான். எதுக்குமே ஆசைப்படாத நம்ம சித்து நம்ம சொத்துல உரிமை கொண்டாடுற நாள். அதனாலதான் நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். டேய் ஆகாஷ், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. தாத்தா, அந்த சிவானி இருக்கால, அவ திடீர்னு தென்றலையும் சித்துவையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாளா. அது சம்பந்தமா சித்துவும் தென்றலும் இன்னைக்கு நான் பார்க்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம சித்துவ நம்ம கம்பெனில பார்ட்னராவும் சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, தென்றலையும் நம்ம கம்பெனில ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு மறுபேச்சே சொல்லாம உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா? அதனாலதான் எனக்கு பயங்கர சந்தோஷம். வெல்டன் ஆகாஷ், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. அசத்திட்டா போ. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும். தாத்தா, இருடா, ஃப்ரெஷ்ஷா உனக்கு எடுத்து ஊட்டுறா. இருடா. ஆகாஷ், நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்றத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல தான்.
என்ன பாட்டி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க?